இனிமேல் புது கட்டிடம் கட்டும் பொழுது தப்பி தவறி கூட திருஷ்டி பொம்மை வைக்காமல் இருந்துடாதீங்க. பின்பு அனைத்தும் வீணாகிவிடும். வீடு கட்டுவது என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவுகளில் ஒன்று. அந்த கனவை சிதைய விடக்கூடாது என்பதற்காகவே பலரும் வாஸ்து நம்பிக்கைகள், பாரம்பரிய சின்னங்கள், திருஷ்டி நீக்கும் முறைகள் போன்றவற்றை பின்பற்றுகிறார்கள். இதில் முக்கியமான ஒன்று திருஷ்டி பொம்மை. இது பேண்ட் ஷர்ட் அணிந்த மனிதன் போல உருவாக்கப்பட்டு தலையில் பானை கவிழ்த்தவாறு கட்டிடத்தின் முன்னிலையில் வைக்கப்படும். இது ஏன் என்கின்ற கேள்வி ஆன்மீகம், அறிவியல் என பல பரிமாணங்களில் பதில்கள் இருக்கின்றன. அந்த கட்டிடம் எழும்பும் போது அதில் பலரும் பார்ப்பார்கள். சிலர் மகிழ்ச்சியோடு பார்ப்பார்கள், இவன் மிகவும் உழைத்து வீட்டை கட்டி இருக்கின்றான் என நல்ல எண்ணங்கள் ஏற்படலாம். ஆனால் சிலர் பொறாமையோடு அல்லது போட்டி மனப்பாங்கோடு பார்த்து விடுவார்கள். இது நேர்மறை அலைகளையும் எதிர்மறை அலைகளையும் வெளியேற்றும். நம் முன்னோர்கள் இவற்றை திருஷ்டி என்று சொல்வார்கள். இந்த திருஷ்டி வீட்டிற்கு நேராக விழாமல் திசை திருப்ப அந்த பொம்மை வைக்கப்படுகிறது. அந்த திருஷ்டி பொம்மையின் தோற்றமே அதற்கு முக்கியமானது. அது சற்று பயமுறுத்தும் வகையில் தோன்ற வேண்டும் என்பது நம்பிக்கை. அதற்கு அதிகம் அலங்காரம் செய்யப்படக்கூடாது. மிக எளிய போக்கில் உருவாக்கப்படும். இதனால் பார்ப்பவர்கள் முதலில் அந்த பொம்மையே கவனிப்பர். இதனால் மனதில் ஏற்படும் எதிர்மறையான எண்ணங்கள் நேரடியாக வீட்டின் மீது செல்லாமல் அந்த பொம்மையின் மீது விழும். இது மனதளவில் ஒரு திசை மாற்றியாக செயல்படுகிறது. இது ஒரு வகையான மனோவியற்பியல் பாதுகாப்பு உண்டாக்கும். மனித மனம் பல நேரங்களில் விஷயங்களை வெளிப்படையான ஒப்பீடுகளால் மதிப்பீடு செய்யும். இந்த வீடு என்னை விட பெரியது என ஒருவர் எண்ணும்போது அவரிடம் ஏற்படும் கெட்ட எண்ணங்கள் திருஷ்டியாக மாறும். ஆனால் அந்த மனதில் இந்த வீட்டில் இன்னும் பணி முடியல, இன்னும் வேலை நடக்குது என்ற எண்ணத்தை ஏற்படுத்த அந்த பொம்மை ஒரு சமுதாய சின்னமாகவும் வேலை செய்கிறது. ஆன்மீக ரீதியாக இந்த திருஷ்டி பொம்மை ஒரு வலி தீர்க்கும் குறியீடாகவே கருதப்படுகிறது. மக்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்களை ஈர்த்து வீட்டிற்குள் செல்லாமல் இடைப்பட்டு நிற்கும் ஒரு அங்கமாக இது பார்க்கப்படுகிறது. சிலர் இதனை வாஸ்து பரிகாரமாகவே கருதுகிறார்கள். குறிப்பாக தெற்கு நோக்கி இவ்வாறு வைக்கப்பட்ட பொம்மை நேர்மறை சக்திகளை உள்ளே வரச் செய்யும் என்றும் நம்பப்படுகிறது. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு திசை திருப்பும் ஒத்திகை போன்றது. நேர்மறையான சக்திகள் நமக்குள் வர வேண்டுமென்றால் நமக்குள் நம்பிக்கை வேண்டும். இந்த பொம்மை நமக்குள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு காரணியாக இருக்கிறது. இது ஒரு விளக்கமான சின்னமாக மக்கள் மனதில் ஒரு பாதுகாப்பு உணர்வையும் உருவாக்குகிறது. சமுதாய ரீதியாக இந்த திருஷ்டி பொம்மை ஒரு அறிவிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இங்கே ஒரு புதிய வீடு கட்டப்பட்டு வருகிறது, இன்னும் பணி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சுற்று வட்டாரத்திற்கு தெரிவிக்கும் ஒரு குறியீடு இது. அதுவே நேரடி பார்வையை தவிர்க்கும் ஒரு தந்திரமாகவும் செயல்படுகிறது. இது பழமைவாத நம்பிக்கையாக இல்லாமல் நவீன உலகத்திலும் ஒரு மனநிலை காவலராக இருக்கிறது. வீட்டை பாதுகாக்கும் முறைகளில் இது ஓர் உளவியல் கவசம். நம் பாரம்பரியத்தை வாழ வைக்கும் வகையிலும் நம்பிக்கையையும் ஒழுங்கையும் உள்ளடக்கியதும் தான் இந்த திருஷ்டி பொம்மை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.